கதையை கூட்டுகிற கண்ணீர். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உலகிலே சிலருடைய நிலையை பார்த்து பதறிப்போய் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோமே, இனி அவ்வளவுதான், உன் கதை முடிந்தது, இதிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது, இனி என்ன செய்ய முடியும், இந்த உலகிலே நீ எதிர்கொள்ளுகிற தொல்லைகள் ஏராளம் அல்லவா, பிரச்சனைகளை எப்படி நீ சமாளிக்க போகிறாய் என்றெல்லாம் எதிர்மறையாகவே பேசிக் கொண்டிருக்கிற உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிற அப்படிப்பட்ட உள்ளங்களை இந்த உலகத்தில் பார்க்க முடியவில்லை. சிலர் பலவீனப்பட்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் மரண தருவாயை சந்திக்கும் முன்பதாகவே இனி அவ்வளவுதான், அவர்கள் கதை முடிந்தது என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிற உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய இரக்கத்தாலும் கிருபையாலும் கடைசி நேரம் என்று சொல்லுகிற சிலருடைய வாழ்வு இன்னும் பல ஆண்டுகள் வாழும்படியாய் ஆண்டவருடைய அனுகிரகம் அவர்களுக்கு கிடைக்கிறதை அறிந்திருக்கிறோமே. எசேக்கியா ராஜாவை குறித்தும் உலகம் அப்படித்தான் பேசியிருக்க கூடும். எல்லாம் முடிந்தது என்று உலகம் நினைத்திருக்க கூடும். ஆனால் எசேக்கியா சுவர் புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு கதறி அழுதது நிமித்தம் ஏசாயா மூலமாய் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாதபடி ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். மரித்து போவீர் என்ற சொன்ன வார்த்தையிலிருந்து ஆண்டவர் பின்வாங்கி விடுகிறார். இன்றைக்கு நாமும் பிடிவாதமாய் பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த உலகிற்கு நன்மை தரக்கூடிய வகையிலே பயன்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி நம்மை அழைக்கிறார். 2ஆம் உலக போரின் போது அமெரிக்காவும் ஜெர்மனியும் பயங்கரமாய் சண்டையிட்டுக் கொண்டிருந்த காலகட்டம். அமெரிக்க வீரர்கள் மீது ஜெர்மானியர் குண்டுமலை பொழிந்து கொண்டிருந்தனர். சில அமெரிக்க வீரர்களை ஜெர்மானியர் சுற்றி வளைத்தனர். அதில் ஒரு அமெரிக்க வீரர் தப்பித்து அப்படியே ஒரு குகைக்குள் சென்று மறைந்து ஒளிந்து கொள்ளுகிறார். இப்படி ஒளிந்து கொள்ளுகிற அந்த நபர் ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த குகை வாசலை ஒரு கல் வந்து மூடிக்கொண்டால் நலமாயிருக்குமே என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆனால் திடீரென ஒரு சிலந்தி வந்து அதிலே வலையை பின்ன ஆரம்பித்தது. இப்பொழுது ஜெர்மனிய வீரர்களின் காலடி சத்தம் கேட்கிறது. இவர் பயந்து ஒளிந்து கொள்ளுகிறார். ஐயோ, என் வாழ்வு முடிந்ததோ, கதை முடிந்ததோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே முற்றிலுமாய் அந்த சிலந்தி வலையால் அந்த வாசல் பின்னப்பட்டது, அடைபட்டு விட்டது. இப்பொழுது வருகிற ஜெர்மனி வீரர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த சிலந்தி வலை பின்னப்பட்டு விட்டதால் உள்ளே யாரும் போயிருக்க முடியாது என்று பேசிக்கொண்டு அப்படியே கடந்து போய்விட்டார்கள். அற்பமான சிலந்தியை வைத்து ஆண்டவர் அற்புதமாய் அந்த போர் வீரரை காப்பாற்றியதை பார்க்கிறோமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இந்த உலகிற்கு சாதாரணமாய் தோன்றுகிற நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தின் மூலமாய் நமக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கிறது என்பதை அறிந்தவர்களாய் அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.